திருத்தணியில் நவீன வசதிகளுடன் புதிய காய்கனி கட்டடம் திறப்பு. அமைச்சர்கள் KN நேரு, சாமு நாசர் ஆகியோர் திறந்து வைத்தனர். திமுக அரசு பொறுப்பேற்ற கடந்த 4 ஆண்டுகளில் நகராட்சிகள், மாநகராட்சிகள் தரம் உயர்த்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 3.02 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய காய்கனி கட்டடம் கட்டி முடிக்கப்பட்டது. தொழிலாளர்கள் ஓய்வு அறை, வாகன நிறுத்துமிடம் ஆகிய ஏராளமான அறைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த புதிய கட்டடத்திற்கு அனைத்து வியாபாரிகள் கோரிக்கை என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த புதியத்தை அமைச்சர்கள் KN நேரு, சாமு நாசர் ஆகியோர் திறந்து வைத்தனர். அப்போது துப்புரவு பணியாளர்களுக்கு நலவாரிய அட்டைகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன், திருத்தணி சட்டமன்ற உறுப்பினர் சந்திரன், திருத்தணி நகர்மன்ற தலைவர் சரஸ்வதி பூபதி, மாவட்ட ஆட்சியர் பிரதாப், தலைமை செயற்குழு உறுப்பினர் பூபதி, நகர செயலாளர் வினோத்குமார் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் உரையாற்றிய அமைச்சர் KN நேரு, திமுக அரசு பொறுப்பேற்ற கடந்த 4 ஆண்டுகளில் நகராட்சிகள், மாநகராட்சிகள் தரம் உயர்த்தப்பட்டு சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். நகராட்சி நிர்வாகத்துறைக்கு பட்ஜெட்டில் 26,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். எந்த ஆட்சியிலும் இதற்கு முன்னால் இருந்த போதும் சரி, இப்போதும் சரி, இந்த நகராட்சி துறைக்கு வருடந்தோறும் 26,000 கோடி பணம் ஒதுக்கி தந்தது நம்முடைய முதலமைச்சர் மட்டும்தான். அந்த பணியை செய்திருக்கிறார்கள். இது மார்க்கெட் மட்டுமல்ல, இது எல்லா நகராட்சிகளும் இதை பண்ணியிருக்கிறோம். பொதுமக்கள் வெகுவாக காய்கறிகள் வாங்குவதற்காக இந்த மார்க்கெட், பேருந்து நிலையம், அடிப்படை வசதிகள் நகராட்சியில் என்ன தேவை என்றாலும் அதை செய்து தர வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் சொல்லி, இந்த திருத்தணி நகராட்சியை உங்களுக்கே தெரியும் கடந்த காலத்தில் எப்படி இருந்தது, இந்த 4 ஆண்டு காலத்தில் இது எவ்வாறாக சிறப்படைந்திருக்கிறது என்றெல்லாம் பொதுமக்கள் நீங்களே அறிவீர்கள். எனவே ஒவ்வொரு நகராட்சியிலும் இந்த பணியை முதலமைச்சர் அவர்கள் செய்ய சொல்லியிருக்கிறார்கள். இந்த புதிய காய்கனி கட்டடம் தங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என வணிகர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த காய்கனி அங்காடியை வழங்கிய முதலமைச்சர் MK ஸ்டாலினுக்கு அவர்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். முதல்வருடைய உத்தரவின் பேரில் இன்னைக்கு அதை புதுப்பிச்சு இன்னைக்கு சிறப்பான முறையில திறந்து வைக்கிறாங்க. முதல்வருக்கு ரொம்ப நன்றி. இந்த காய்கறி மார்க்கெட்ல என்ன வசதின்னா, கழிப்பறை வசதி இருக்கு, சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் செய்து கொடுத்துருக்காரு. அனைத்து வசதிகளும் இங்க இருக்கு. வாகன பார்க்கிங் வசதி, ஃப்ரீயா வியாபாரம் பண்ணி நல்ல ஒரு முதலீடு எடுக்கிறதுக்கான வாய்ப்பை தந்திருக்காரு. முதல்வர் அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதுக்கு முன்னாடி இந்த மார்க்கெட் ரொம்ப உடஞ்சி சேதாரமா இருந்துச்சு. மழை பெஞ்சா கூட கடைக்குள்ள தண்ணி வரும், ஒழுகும், மூட்டையெல்லாம் நனையும், ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் நம்ம முதலமைச்சர் இந்த புது மார்க்கெட்டுக்கு அடிக்கல் நாட்டி 3,20,00,000 ரூபாய் செலவுல இந்த மார்க்கெட்டை கட்டி இருக்கிறாங்க. இது ரொம்ப புதுமையான இதா கட்டி கொடுத்துருக்குறாங்க. இது ரொம்ப நல்லா இருக்குது. இது மக்களுக்கு ரொம்ப பயனா இருக்கும். இதை கட்டி கொடுத்த தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு ரொம்ப நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.